பல்லாவரம் பக்கத்தில் இருக்க பொலிச்சலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து 13 வயது சிறுமி அந்த பெண் வந்து சோர்ந்து உட்கார்றது வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது எனக்கு மயக்கமாக இருக்குது, எந்திரிச்சு நிற்க கூட என்னால் முடியல அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பெட் அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது, தட் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் காலையில் அவங்க போனதுக்கப்புறம் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவங்க வந்து வந்துட்டு இருந்திருக்கான். முதல்ல வந்துட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த பொண்ணு சொன்ன ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு செஞ்சவனும் வந்துட்டு அந்த பையனும் 18 வயசு கீழே இருந்தானா அந்த பேரண்ட் அங்கே என்ன பண்ணணும், சீர்திருத்த பள்ளி போய் இருந்துட்டு வா, நீ பண்ண தப்புக்கு நீ இருந்துட்டு வா, திருந்திட்டு வான்னு விடணும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் 10 to 20 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். போக்சோன்னும் போது பெயிலே அந்த இடத்துல கிடைக்காது. அது ரொம்ப ரேர் கேஸ். நிறைய கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா போக்சோ உள்ள இருந்தே தான் அவங்க மிரட்டி கொண்டு வரப்படணும், இல்லை நம்ம பொண்ணு லைஃப் இதோட இதுவாகிட்டோம் அப்படின்னு அவங்க வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான். பட் அகைன் அதை டிசைட் ஒன்ஸ் கிரிமினல் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்னு ஆயிடுச்சுன்னா அப்படின்னாலே இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். சென்னையில் பல்லாவரம் பக்கத்தில் கூடிய ஒரு இடத்துல ஒரு 13 வயது ஒரு சிறுமி கிட்டத்தட்ட 12 பேரால் பாலியல் வன்முறை கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. கிட்டத்தட்ட அவங்க தாயாருமே இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வந்த மாதிரிலாம் செய்திகள் வருது. ஆக்சுவலாக இந்த ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது, உடனடியாக அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி. ஆனால் இந்த கேஸில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 விதமாக இருக்குது ஆக்சுவலி. ஒன்று வந்து பிரிண்ட் மீடியா ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும், லைக் சேட்டலைட் அதுதான் மீடியா நியூஸ் சேனல்ஸ் ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா பிரிண்ட் மீடியா போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயும் உடந்தை அவர்களும் கைது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. ஓகே, லைக் நம்ம இந்த வெப்சைட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சோர்சஸ் பார்க்க போனால், பட் நியூஸ் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள உள்ளே கொண்டுட்டு வரல. ப்ளஸ் இன்னும் சில வந்த தகவல்லாம் பார்த்தோன்னா 50க்கும் மேற்பட்டோர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குது இதில். ஓகே, பட் ஆனால் சோஃபார் அரெஸ்டட் வந்து 12, தாயும் சேர்த்தா 13 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இப்போது இருக்க ஒரு தகவலாக இருக்குது இதில். ஓகே, என்ன நடந்தது இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லாவரம் பக்கத்தில் இருக்க பொலிச்சலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து 13 வயது சிறுமி 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி. இப்போ லீவ் இல்லையா, ஸோ லீவ் டைம் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் கோயிங் பர்சன் இப்போ. ஓகே, இப்போ மோஸ்ட்லி அது வெக்கேஷன் ஹாலிடே, இப்போது சம்மர் ஹாலிடே இருக்கும்போது 2 பேருமே போகிறாங்க அப்படின்னா இவங்க விளையாடுறது தனியாக வீட்டில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இதுதான் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சில பேர் ஊருக்கு போகிறது தாத்தா பாட்டி அதெல்லாம் தாண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. 13 வயசு அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கேயும் இவங்க பேரண்ட்ஸ் விட்டுட்டு போனதா சொல்லப்படுது. அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா அகெயின் வந்து இவங்க வீட்டுக்கு கேன் போட வந்து பையன். ஓகே, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு மெயினாக சொல்லப்படுது என்னன்னா இந்த சஞ்சய்ன்ற பர்சன் தான் பெருசாக சொல்லப்படுது. 19 வயசு. ஓகே, அந்த பையன் தான் என்னென்னா இந்த பெண்ணுக்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன் வந்து இந்த கேன் போடுன்னு ஈவினிங்லலாம் கேட்குறப்போ, தண்ணி போடுன்னு கேட்குறப்போ அப்படியே டிலே பண்ணி கரெக்டாக அவங்க வேலைக்கு போனப்போ தண்ணி கேன் போட வர்றது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது பெருசாக சந்தேகம் வரல அந்த இடத்துல. ஓகே, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம எதில் பார்த்தோன்னா ஒரு இது அண்ணா நகர் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் தனியாக இருந்த சிறுமி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த ராஜி இன்ஸ்பெக்டர் கூட வந்துட்டு அதில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. ஒரு அதிமுக சுதாகர் இருக்கார் இல்லையா, அவரும் அதே மாதிரி நேச்சர் ஆஃப் கேஸ் தான். பட் அங்கே ஒருத்தர் அப்படிங்கிறது ஒரு அடல்ட் அந்த இடத்துல. பட் இந்த இடத்துல சதீஷ்ங்கிற பர்சன். ஆமாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இதில் உள்ள இன்வால்வ் ஆக்சுவலி. பாதிக்கு மேலே 18 வயசு கீழே உள்ளவங்க. ஆமாம், அது கிட்டத்தட்ட வந்து இல்லை 5 பேர் வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க. மிச்சம் வந்துட்டு இதில் வந்து 5 பேர் தான் வந்துட்டு 4 பேர் தான் 18 வயசுக்கு மேலே, மிச்சவங்க எல்லாருமே சிறார்கள் இதில். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா சிறுமி இந்த மாதிரி வாட்டர் கேன் போட வந்ததுன்னு வாட்டர் கேன் வீட்டில் வந்து ஓகே பேரண்ட்ஸும் வாட்டர் கேன் போட வராங்களா, அவங்க வெளில போனதுக்கப்புறம் இந்த சிறுமி வந்து வாட்டர் கேன் போட வர்றது. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சஞ்சய்ன்ற பையன் 19 வயசு, இந்த பெண்ணுக்கு இந்த சிறுமிக்கு 13 வயசு. ஸோ போகும்போது இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன், ஆசை வார்த்தைகள் அப்படிலாம் சொல்லி அந்த சிறுமியும் ஓகே காதல் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள அப்படியே போயிருக்கு. போகும்போது முதல்ல அது பாலியல் சீண்டலாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அது பாலியல் வன்கொடுமையாக இருக்குது அந்த இடத்துல. ஓகே, வன்கொடுமை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரீசெண்டாக இந்த விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பெண் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அந்த பெண் வந்து சோர்ந்து உட்கார்றது வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது எனக்கு மயக்கமாக இருக்குது, எந்திரிச்சு நிற்க கூட என்னால் முடியல அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பெட்
ஓகே, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது, தட் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, கர்ப்பமாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பெண்ணனுடைய அந்த அம்மா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் போது குழந்தைகள் நல குழுமம் இருக்காங்க இல்லையா, அவங்க T4 சங்கர் நகர் போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அதனுடைய விளைவாக அவங்க அம்மா வந்துட்டு பல்லாவரம் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட வந்து என்ன ஏது அப்படி எல்லாம் கேட்கும் போது அந்த பெண் சொன்ன விஷயம் தான் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் காலையில் அவங்க போனதுக்கப்புறம் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவங்க வந்து வந்துட்டு இருந்திருக்கான். முதல்ல வந்துட்டு இருந்துட்டு பாலியல் சீண்டல் வன்கொடுமை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கான். கூட்டிகிட்டு வர ஆரம்பித்து எல்லாருமே வந்து நோட்டமிட்டு இல்லையா அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்களா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருது, இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த பொண்ணு சொன்ன ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணை அடித்து உதச்சி துன்புறுத்தி அந்த பொண்ணை இது பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு டைமுமே. ஏன்னா ஃபஸ்ட் இது வரைக்கும் சொன்னது பார்த்திங்கன்னா அது 12 பேர் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது ரீசெண்டாக வருது என்னென்னா 50க்கு கிட்ட இருக்காங்க. இப்போ தான் ஒருத்தராக விசாரணையில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கு. என்ன ஆகுதுன்னா போலீஸார் வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, கேட்டுட்டு போய் சொல்லி போலீஸார் வந்து அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் ஆஸ் யூஷுவல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தான் இதில் நந்தகுமார், கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த பர்சன் நந்தகுமார் 19 வயசு, இந்த லவ்வர் அப்படின்னு சொல்லப்பட்ட சஞ்சய் திரும்ப 19 வயசு, முடிச்சூர் சூர்யா, அப்புறம் ஈசா பல்லாவரம் நிக்சன் 22 வயசு, கூடவே 7 சிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. இல்லை சிறார்கள் எல்லாருமே அரெஸ்ட் செய்யப்பட்டு போக்சோவில் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜுவனல்லையும் சிறார்கள் சீர்திருத்த பள்ளியிலையும் மற்றவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூஸ் சேனல்ஸில் வந்த ஒரு விஷயம். பட் நம்ம நிறைய ஆன்லைன் சோர்சஸ் இதெல்லாம் எடுக்கும் போது தாயும் கைது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து இவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்களே, இந்த 12 பேரா 13 பேர் 12 பேர் கைது செய்யப்படுறாங்களே, கைது செய்யும் போது அவங்கக்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில் அவங்க இங்கே என்ன சொன்னதாக சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு தாயும் இதில் உடந்தை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக சொல்லப்படுது. என்னென்னா இவங்க கூட எல்லாம் பழகுவது அந்த தாய்க்கும் தெரிஞ்சு தான் அவங்க உடந்தையாக இருந்தாங்கன்னு இந்த பசங்க எல்லாம் சொன்னதாகவும், அதை தாய்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் தாய் இல்லை எனக்கு அதான் தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னதாகவும், அப்புறம் அவங்களே விசாரணையில் அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா தன்னுடைய மகளிடம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட உடந்தையாக இருந்ததும் வந்துட்டு இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சு இப்போ அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மொத்தம் 13 பேர் வந்து இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும். சரி அப்போ எல்லாம் கேட்கலாம், அப்புறம் ஏங்க அம்மாவே போயிட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தானும் வந்துட்டு இதில் எதுலேயுமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக மகள் கர்ப்பம் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பது போல் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நடித்ததாகவும் ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு ரியல் ஃபேக்டர், எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் தான் தெரிய வர ஒரு விஷயமா இதில் இருக்க போகுது. ஏன்னா கம்ப்ளீட்டாக போக்சோ இதில் போட்டிருக்கிறது. இல்லை அதில் சிறை கழிச்சிட்டு போகிறாங்க. பொதுவாக வந்து ஒரு சிறை கழிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த மருத்துவத்தை உடல் டெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போகும்போது அங்கே அந்த சிறுவர்கள் அப்படியே சிரிச்சுட்டு போகிற மாதிரியான வீடியோக்கள் வெளியே வந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போது அண்மை காலமாக இந்த சிறுவர்கள் இந்த போஸ்கோ வழக்கில் அதிகமாக இது மாதிரியான விஷயங்களை சிக்கிறதா பார்க்க முடியுது. இந்த போஸ்கோ குறித்த விழிப்புணர்வு இங்கே குறைவாக இப்போ அதிகமாக சிறுவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஈடுபடுறதை எப்படி பார்க்குறேன்? சரி, ரீசெண்டாக நமக்கு இப்போ நிறைய ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதான் அனாசிட்டிக்கு அப்புறம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நமக்கு பெருசாக ரிப்போர்ட் ஆகலை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1, 2, 10 கேசஸ் கூட வருது. அதில் வந்து போக்சோ இஸ் லைக் போக்சோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு கீழே இருக்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யார் பாதிக்கப்பட்டாலும் போக்சோ கீழே வந்துட்டு கொண்டு வரப்படுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது போக்சோ சரிங்க ஒரு சிறுமி வந்து பாதிக்கப்பட்டுட்டா 18 வயசு கீழேனா அந்த சம்பவத்தில் ஈடுபடுறவங்களும் சிறார்களாக இருக்காங்க இந்த இடத்துல. அதுதான் விஷயம். இங்கே ஏன் நமக்கு மிச்சம் பேர் வெளில வரல, பிகாஸ் அவங்க சிறார்கள் சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, அதனால அவங்க வரல அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்து தாம்பரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போதாக இருக்கட்டும், சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ரொம்ப சிரிச்சுட்டு கேஷுவலாக வராங்க கோர்ட்டுக்கு. அதே மாதிரி மெடிக்கல் செக்கப் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க உறவினர்கள் எல்லாம் நிற்கும் போது கையை அசைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு டூரோ ஒரு சுற்றுலா போகிற ஒரு ஃபீலில் ஃபஸ்ட்டு அது என்னன்றதே அவங்க ரியலைஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தப்பு செஞ்சுட்டா கொஞ்சமாக மூஞ்சில் அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கணும்,
கொஞ்சமாவது அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா, வா ஜாலியாக நம்ம ஏதோ டூர் வந்தோம், வா மூவி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது இந்த இடத்துல பார்க்க போனால். இன்னொன்று சொன்ன மாதிரி இந்த விழிப்புணர்வு குறைஞ்சிருச்சா அதுவா இதுவா அப்படின்னும் போது ஆல்ரெடி நமக்கு லா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருக்க தான் போகுது. அதை தாண்டி என்ன மாதிரி விஷயத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்து எதை இது பார்த்து வராங்கன்றது ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே சொசைட்டி மாற்றிடுச்சுன்றோம். சொசைட்டியும் இருக்குது, அதை தாண்டி ஃபேமிலியும் ஒரு பெரிய கான்செப்ட் இந்த இடத்துல. ஆக்சுவலி இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம், போக்சோ கேசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தப்பு செஞ்சவனும் வந்துட்டு அந்த பையனும் 18 வயசு கீழே இருந்தானா அந்த பேரண்ட் அங்கே என்ன பண்ணணும், சீர்திருத்த பள்ளி போய் இருந்துட்டு வா, நீ பண்ண தப்புக்கு நீ இருந்துட்டு வா, திருந்திட்டு வான்னு விடணும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பையனை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஐயோ பையன் என்ன பண்ணிட்டாலும் அந்த பொண்ணுடைய ஃபேமிலி காலில் போய் விழுறது, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது, இல்லை வந்துட்டு சாட்சியங்களை கலைக்க பார்க்குறது, நீ ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த பையனுக்கு அப்பயும் போய் ஊட்டி வளர்க்குற விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணும்போது அந்த பசங்களுக்கு என்ன மைண்ட் செட் வரும், என்ன பண்ணாலும் காப்பாற்றுறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம என்ன வேணால் பண்ணலாம். முதல்ல செஞ்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ணாதானே அடுத்தது அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அங்கே ரியலைஸ் பண்ணவே விடுறது இல்லையே யாருமே. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பேம்பரிங் கிடைக்கிறப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல, கம்ப்ளீட்டாக அவங்கள என் தப்பே இல்லைப்பா பார்த்துக்கலாம், இது என்ன இல்லைன்னா என்ன, அடுத்தது ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல போகும். ஸோ ஃபேமிலியும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இன்னொன்று அவேர்னஸும் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதில் பார்க்கும்போது செக்ஸ் எஜுகேஷன் நம்ம நிறைய சொல்கிறோம், ஸ்கூலில் கொண்டு வரணும், இந்த ஹராஸ்மெண்ட் பற்றி நம்ம நிறைய பேசணும் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து 2 பேருக்குமே, ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் 2 பேருக்கும் சமமாக கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு பெண்கிட்ட போயிட்டு இது குட் டச் பேட் டச்மா உன்னை இங்கெல்லாம் தொட்டால் தப்புன்றதை தாண்டி ஒரு ஆண் கிட்ட போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஆண் பையன் கிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் பண்ணால் தப்பு, இப்பெல்லாம் பண்ணினா உன் லைஃப் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லி வளர்க்கணும். இதே இவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை போய் தொட்டிருப்பாங்களா? இது பக்கா லைக் ஒரு ஆக்ட் தானே, வீட்டில் யாரும் இல்லைன்னு நோட்டமிட்டா, அப்போ இன்டென்ஷன் முழுக்க அங்கே தப்பாக தானே இருந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நம்ம வந்து லால ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணுவோம், டோலி கெபாக்ஸ் டோலி இன் கெபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், கெப்பாசிட்டி நாட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஏஜஸ் பிரிப்போம் அதில் 8 வயசு 12 வயசு 14 18ன்ற மாதிரி அவங்க வயசுக்கு தகுந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்கூல்லலாம் ஒரு கட்டத்தில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மேண்டேட்ரி எல்லாமே மேண்டேட்ரி அப்படின்னு நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஈவன் அருவருக்கத்தக்க விஷயம் இது கிடையாது, இதையும் மேண்டேட்ரியாக உள்ளே கொண்டு வரணும் ஒரு பக்கம் when it comes to society part. பட் ஃபேமிலின்னும் போது இன்றைக்கி நிறைய ஃபேமிலி நானே பார்க்குறேன் உள்ளே இருக்கும் போது சில பெண்களும் இங்கே தவறு செய்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ இந்த பெண்ணுமே இப்போ நான் இது நான் சொல்கிறேன், தவறு செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணணும். இல்லைங்க என் பொண்ணு வந்து மண்ணை பார்த்து தான் நடப்பா, என் பையன் வந்து தப்பே பண்ண மாட்டான் அப்படின்றத தாண்டி அவங்க தப்பு பண்ணால் அந்த இடத்துல தவறுன்னு சொல்லணும், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ 3 பேருக்கு இப்போ பாதி பேருக்கு மேலே 18 பேருக்கு உட்பட்ட சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறாங்க. இப்போ இதில் வந்து விசாரணைக்கு போய் இதில் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும், அந்த சிறாராக இருக்கிறவங்களுக்கோ அல்லது அந்த 18+ இருக்கிறவங்களுக்கோ என்ன மாதிரியான தண்டனைகள் இதில் விதிக்கப்படும், அதிகபட்ச தண்டனை என்னவாக வரும்? போக்சோ நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதோட லைக் கிராவிட்டி கான்சிக்வன்சஸை பொறுத்து 10-20 வருஷம் தான் மினிமம்ன்ற பனிஷ்மெண்ட்டே இதில் இருக்க போகுது போக்சோ பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு சிறார்கள் இதுன்னும் போது அவங்க இந்த சிறார் சீர்திருத்த பள்ளி ஒன்ஸ் மேஜர் ஆகும்போது கோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஓகே, இல்லை இதில் கூட்டுன்னும் போது அவங்களோட பார்ட் என்னவா இருக்குன்றது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தில் இருக்கும். ஓகே, ஏன்னா போக்சோ அப்படின்றது மெயின் ஆக்ட், கூட சம்மந்தப்பட்ட ஆக்ட்ஸ் எல்லாமே இதில் போடப்பட்டிருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா சென்சிட்டிவ் கண்டென்ட்னும் போது நமக்கு எஃப்ஐஆர் வெளில வராது. ஓகே, அப்படி இருக்கும் போது மினிமம் 10 to 20 years அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். போக்சோன்னும் போது பெயிலே அந்த இடத்துல கிடைக்காது. அது ரொம்ப ரேர் கேஸ். நிறைய கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா போக்சோ உள்ளே இருந்தே தான் அவங்க ட்ரையலே நடத்துகிற மாதிரி இருக்கும். ட்ரையல் நடத்துவாங்க, வந்து ட்ரையல் நடத்தி அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு கன்விக்ஷன் கிடைக்கும், அப்படியே அவங்க அதுக்கு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இதில் வந்து இப்போ சின்ன வயசாக இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு காம்ப்ரமைசஸ் அந்த மாதிரி ஏதாவது இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருந்தா? கிரிமினல் ஆக்டுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு காம்ப்ரமைஸ்ன்ற கான்செப்டே இந்த இடத்துல உங்களுக்கு வராது ஆக்சுவலி டு த மேக்ஸ். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து அதான் பெற்றோர்கள் காலில் விழுந்து ஏதோ ஒன்று அப்படி பண்ணும்போது சிறார்கள்னு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் லா பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லா டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் க்ரைம் அகெயின்ஸ்ட் விமனாக இருக்கட்டும் இல்லை சில்ட்ரனாக இருக்கட்டும், இட் இஸ் அ க்ரைம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி. ஓகே, ஏன்னா அதெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து இந்த கேஸை கூட நம்ம எடுத்துக்கலாம், சீமான் கேஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல, காம்ப்ரமைஸ் அப்படின்னு போகும்போது அங்கே
என்னது க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் இஸ் க்ரைம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி அந்த இடத்துல. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் போகிறது கேஸை நடத்துறது எஃப்ஐஆருக்கு வாஷ் அதெல்லாமே அதில் நம்ம நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இவங்க வந்து இது போயிருக்கக்கூடாது, இவங்க ட்ரையலை நடத்தி இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா அதில். அதனால் காம்ப்ரமைஸ் இஸ் அகெயின் சம்திங். ஒரு வேலை ஏதோ ஒரு இவங்க த்ரெட்டுக்கு பயந்து ஏதாவது ஒன்று இவங்க வரணும், இல்லை மிரட்டி கொண்டு வரப்படணும், இல்லை நம்ம பொண்ணு லைஃப் இதோட இதுவாகிட்டோம் அப்படின்னு அவங்க வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான். பட் அகெயின் அதை டிசைட் ஒன்ஸ் கிரிமினல் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்னு ஆயிடுச்சுன்னா அப்படின்னாலே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்ஃபுல்லான ஃபேக்டர் தான் இந்த இடத்துல. கேஸ் திரும்ப பெற அந்த மாதிரிலாம் எதுவும் பாசிபிள் கிடையாது. மேக்ஸிமம் எஃப்ஐஆரே போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா இதற்கு வாஷ் இல்லை கேஸை நடத்தி இது பண்ணணும். அது கம்ப்ளைண்ட்டை திரும்ப பெறலாம், விட்ராவல் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆர் அதெல்லாம் போகலாம். ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா போட்டாச்சு தான். அது நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் அடுத்த கட்டத்தை பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சிருக்கதா ஒரு பார்வை வைக்கப்படுது. இப்போ இன்னொரு பக்கம் அதில் சில கட்சிகள் அது அரசியல் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. உண்மையாகவே தமிழ்நாட்டில் முன்பை காட்டிலும் இப்பொழுது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சிருக்குதா? ரிப்போர்ட்டிங் இது அதிகமாக இருக்குது. அதுதான் ஒரு கட்டத்தில் இதுவும் நடந்துட்டு இருந்திருக்கு. பட் பெருசாக வெளில வந்து ரிப்போர்ட் ஆகலை. இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. அது ரிப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி அது அவேர்னஸ் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம். இந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் நம்ம இந்த பொள்ளாச்சி கேசஸ், இன்னும் சில கேசஸ் எல்லாமே இந்த சில நல்ல ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால, கோர்ட் இருக்குன்ற தைரியத்தினால, பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால இந்த மாதிரி நிறைய பேர் வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறத வச்சு இப்போ நிறைய நமக்கு ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜ் ஜாஸ்தி ஆயிருக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் அட் த சேம் டைம் இந்த அன்னெசரி இஷ்யூக்கு அப்புறம் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போடப்பட்டு நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு நடத்துனாங்க இல்லையா. அவங்க கேள்வி கேட்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி ஆகுதுன்னா, நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கப்பா பேசுறதுக்கு, நம்ம வெளில வரலாம் அப்படின்னு வெளில வரக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுமிகள் ஒரு பெண்களோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கீங்க. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், ஒரு கட்டத்துலலாம் ஒரு கொலை அப்படின்னு இருந்த ஒரு பர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட், விமென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், அசால்ட்டு, ரேப்பு, இது எல்லாமே ஈக்குவல் டு தட் ஆஃப் அதிகரித்து தான் இருக்குது இப்போ. சரிங்க மேடம், நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி. Taste the Daily.